Welcome students for this TNPSC Group 2 2A exam class. இது வந்து உங்களுக்கு தெரியும், என்னுடைய எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை டைம்னு இருக்கான்னு தெரில. பட் இது வந்து நார்மலாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸு, இந்த பேங்க் எக்ஸாம்ஸு, அல்ல டிஎன்பிஎஸ்சி எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி, 4A எதாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு ஈஸியான ஒரு இதுதான், பேப்பர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லலாம் ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் இருக்காது. ஆனால் அதை பாஸ் பண்ணணும்னா உங்களுக்கு 100க்கு 100 வாங்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். இதுதான் இங்கே தான் நீங்கள் சிக்கல் வருது. ஏன்னா நீங்கள் யாருமே, நிறைய பேர், யாருமேன்னு சொல்லக்கூடாது, தவறு அது, நிறைய பேர் 100க்கு 100 வாங்குறது எப்படிங்கிறது இன்னும் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கலை. நிறைய பேர் 100க்கு 100 எதுலையுமே வாங்கியிருக்க மாட்டீங்க, டெஸ்ட்டில் கூட வாங்கியிருக்க மாட்டீங்க நிறைய பேர். அதனால தான் அந்த 100க்கு 100 வாங்குறதுங்கிறது அது ஒரு கலை. இட்ஸ் நாட் ஒன்லி நாலேஜ், அது ஒரு கலை. அது 100க்கு 100 அடிக்கடி டெஸ்ட் பேப்பர்லேயோ 20க்கு 20, 10க்கு 10, 50க்கு 50 வாங்கின குழந்தைகளுக்கு அது தெரியும். எப்படி எழுதுனா நமக்கு 50க்கு 50 வரும், இல்லை 20க்கு 20 வரும்னு தெரியும். அது தெரிஞ்சவங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸி. அதாவது இந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு உண்டான அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஈஸி. நாலேஜ் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அதுதான் 95%. அந்த 5%ல் எங்கே கோட்டை விடுறாங்கன்னா, தே டோன்ட் நோ வாட் இஸ் மென் பை பர்ஃபெக்ஷன். அந்த பர்ஃபெக்ஷன் என்றால் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியமாட்டேங்குது. நம்ம வீடு கூட்டுறோம், இருங்க யாரோ வந்திருக்காங்க, அவங்களுக்கு அட்மிட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க அவங்க. ஸோ வீடு கூட்டுறோம், அந்த வீடு கூட்டுறத பர்ஃபெக்டாக கூட்டுறோமா அப்படின்னு பார்க்கணும். வீடு கூட்டுறோம், எல்லாருமே வீடு கூட்டுறோம், எல்லாருமே சமைக்கிறோம், எல்லாருமே பாத்திரம் கழுவுறோம், எல்லா லேடிஸும் கழுவுறோம், ஜென்ட்ஸ் கூட கழுவுறாங்க. ஆனால் பர்ஃபெக்டாக யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த பர்ஃபெக்டாக பண்ணக்கூடியவங்க தான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பரீட்சையில் பாஸ் பண்ண முடியும். நானும் பண்ணேன் அப்படிங்கிறவங்க பாஸ் பண்ணுறது கொஞ்சம் கடினம். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டா இல்லை என்றால் எப்படி பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆகுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கேள்வி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு போகலாம். இப்போ ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? மணி மித்ரா? ஓகே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸு. இது ஒரு மாடல் பேப்பர், நிறைய பேப்பர் இருக்குன்ட்டு அதில் ஒன்று எடுத்திருக்கேன். அரேஞ்ச் த ஃபாலோயிங் காமன் யூனிட்ஸ் ஆஃப் கிளாஸ் இன் அசெண்டிங். இது தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. இங்கிலீஷில் மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க. பின்வரும் வகைப்பாட்டின் பொது அலகுகளை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஃபேமிலி, ஆர்டர், ஸ்பீசிஸ், வெரைட்டி, ஜீனஸ். இது வந்து பயாலஜி கொஸ்டின் நினைக்கிறேன். பயாலஜி கொஸ்டினில் நீங்கள் அந்த இதில் படிச்சிருப்பீங்க, எது ஃபஸ்ட்டு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அது எதாவது சொல்ல முடியுமா? ஓகே. இப்போ அது ஃபேமிலி, ஜீனஸ் பாருங்கள், அந்த ஆன்சரே கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து டி. 4, 3, 5, 4 வெரைட்டி, 3 ஸ்பீசிஸ், ஜீனஸ், அப்புறம் ஃபேமிலி, அப்புறம் ஆர்டர். பின்வரும் பொது அலகுகளை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு. அரேஞ்ச் த ஃபாலோயிங் காமன் யூனிட்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அசெண்டிங் ஆர்டர். எப்படி அந்த அசெண்டிங் ஆர்டரில் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வெரைட்டி, அப்புறம் ஸ்பீசிஸ், ஃபோர்த்து இல்லை சாரி ஆமாம் வெரைட்டி, ஸ்பீசிஸ், அதுக்கப்புறம் ஜீனஸ். இது நீங்கள் பயாலஜியில் படித்த விஷயந்தான். ஜீனஸ், அப்புறம் வந்து ஃபேமிலி, அப்புறம் ஆர்டர். ஸோ இதுதான் நீங்கள் அந்த காமன் கிளாசிஃபிகேஷன். எனிவே இது தெரியாட்டியும் பரவாயில்ல. பட் இதில் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா, ஓகே நம்ம இன்னொரு கேள்வி எடுத்துக்கலாம். அப்போ பாருங்கள், இஃப் த டைம் டேக்கன் பை த கப், தமிழில் படிக்கிறேன். ஒரு கோப்பை தேநீர் 85 டிகிரி வெப்பநிலையிலிருந்து 75 டிகிரிக்கு குளிர்வடைய 1 நிமிடம் ஆகுமெனில் அது 65லேருந்து 55க்கு குளிர்வடைய ஆகும் காலம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரொம்ப சூடாக இருந்து அதுலேருந்து ஒரு 10 டிகிரி குறையிறதுக்கு டைம் அதிகமாக எடுக்குமா? கம்மியாக இருந்து அதுலேருந்து 10 டிகிரி குறையிறதுக்கு அதுக்கு டைம் அதிகமாக எடுக்குமான்னு கேட்குறேன். ஐ மீன் நீங்கள் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லுங்கள். சயின்ஸ் வேண்டாம் இங்கே, சயின்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். பொதுவாக அதிகமான வெப்பநிலை இருக்கும்போது அது சீக்கிரமாக குளிர் அடையும், கம்மியாக இருக்கும்போது சீக்கிரமாக குளிர் அடையாது. ஸோ அப்போ இது 1 நிமிடத்துக்கு அதிகமாக எடுக்கும் என்று நினைக்கிறேன். பார்ப்போம், நான் உங்களை மாதிரி தான். 1 நிமிடத்துக்கு அதிகமாக எடுக்கும், கரெக்ட். அந்த ஆன்சர். இது நிறைய இடத்துல காமன், இது கொஞ்சம் சயின்ஸு தேவைப்படும், பட் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் போடலாம். அடுத்தது பாருங்கள், ஒரு போட்டானின் ரெஸ்ட் மாஸ் ஆஃப் போட்டான் ஈஸ். போட்டானின் ஓய்வு நிறையானது எவ்வளோன்னு கேட்குறாங்க. போட்டான் அதாவது ஒரு அணு என்று இருந்தால் அதில் ஒரு நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்கும்.
அது நியூக்ளியஸ்க்குள்ளே ஒரு புரோட்டான் நியூட்ரான் 2 இருக்கும் இல்லைங்களா? அப்புறம் அந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கும். அந்த ஆக்சுவலாக அந்த எலக்ட்ரானோடைய மாஸ் வந்து, அதாவது நிறை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். எலக்ட்ரானோட மாஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ அந்த அணுவோட நிறை என்பது அந்த நியூக்ளியஸில் இருக்கிற நியூட்ரான் நிறையும் புரோட்டான் நிறையும் சேர்ந்தா, அது நியூட்ரான் எவ்வளோ இருக்கோ அது ப்ளஸ் புரோட்டான் எவ்வளோ இருக்கோ அது கூட்டினா அதுதான் அணு நிறை. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ரெஸ்ட் அந்த புரோட்டானுமே சும்மா இருக்காது, உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக சுற்றிட்டு இருக்கும். எலக்ட்ரான் அந்த நியூக்ளியஸ் பார்த்து பெரிய வட்டம் அடிக்கும், பட் புரோட்டான் சின்ன வட்டம் அடிக்கும். அப்போ அது புரோட்டானின் ஓய்வு நிறையானது என்னன்னு கேட்குறாங்க. ஓய்வு நிறையானது 0. அது மூவ் ஆகலைன்னா அதனுடைய நிறை வந்து 0 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப், இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த இது, அதனால் நான் ஸ்கிப் பண்ணுறேன். எனக்கு கூட கொஞ்சம் டவுட் இருக்குது, நான் தப்பாக சொல்லி கொடுத்துட வேண்டாம். அடுத்தது சரி, அடுத்தது போகலாம். வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா? இது வந்து உங்களுக்கு ஆங்கில இதில் ஐ மீன் பேர் என்ன, இதில் வரும்னு நினைக்கிறேன், சோசியலில் வரும். வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா? எங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுப்போம். முதல்ல ஆன்சர் எடுப்போம். நியூ டெல்லி, டேராடூன், மும்பை, சென்னை. இப்போ எதில் இது இருக்காதுன்னு நினைக்கிறீங்கம்மா? நியூ டெல்லி, டேராடூன், சென்னை, மும்பை, எது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? சென்னை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேற எது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஃபாரஸ்ட், அதாவது இது வனப்பகுதி மும்பையும் சென்னை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் டெல்லி கூட வாய்ப்பு இல்லை தான் சொல்லலாம். ஆனால் டெல்லி தலைநகரமாக இருக்கிறதுனால ஒரு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நினைக்கலாம். அப்போது ஆன்சர் வந்து டெல்லி, டேராடூன் 2க்கு நடுவால் இருக்கலாம். இதில் கரெக்டான ஆன்சர் வந்து டேராடூன். ஓகே, இது எனக்கு முதல்லே தெரியும் சார் டேராடூன்னா போயிட்டே இருக்கலாம். நீங்கள் முதல்லையே தெரியாட்டி கூட ஒரு கேள்வி படித்து அது கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ண சம்டைம்ஸ் யூ மே கெட் த ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறார் டேராடூன். ஓகே, விச் அமங் த சாங்சுவரிஸ் இஸ் நாட் பிரசன்ட் இன் தமிழ்நாடு? ஓகே, தமிழில் படிப்போம். இவற்றில் எந்த சரணாலயம் தமிழ்நாட்டில் இல்லை? எந்த சரணாலயம் தமிழ்நாட்டில் இல்லை? ஆனைமலை, பாயிண்ட் காளிமர், முண்டந்துறை, பெரியார். பெரியார் என்பதுதான் அவனே சரியான விடை கொடுத்துருக்கான். பெரியார் என்பது எங்கே இருக்குது தெரியுமா? சரணாலயம் பெரியார் சரணாலயம் என்பது எங்கே இருக்குன்னா அது வந்து கேரளாவில் இருக்கு. ஓகே, முல்லை பெரியார் கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? முல்லை பெரியார் அது எங்க இருக்குது தெரியுமா? முல்லை பெரியார் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு தெரியுமா? கேரளா. இல்லை, அது கேரளாவில் தான் இருக்குது. அது கேரளாவுக்கும் ஒரு தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் ஒட்டி இருக்குது. ஆமாம், கெஸ் பண்ணுங்கள், தப்பே இல்லை. நீங்கள் வந்து இங்கே நம்ம கிளாஸ் தானே, அதனால் கவலையே படாதீங்க, கெஸ் பண்ணுங்கள், தப்பானா பரவாயில்ல. கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கு ஒட்டி இருக்குது. கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கு ஒட்டி உள்ள எந்த டிஸ்ட்ரிக்ட் ஒட்டி இருக்குன்னு பாருங்கள். என்னென்னா கோயம்புத்தூர் ஒட்டி இருக்குது, தேனி ஒட்டி இருக்குது, நாகர்கோவில் ஒட்டி இருக்குது, தென்காசி ஒட்டி இருக்குது. இது எதில் வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? தேனி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணாவே நான் ஏன் இதெல்லாம் நான் இந்த கேள்விக்கு டைரெக்டாக இது ரெலவெண்ட்டாக இருக்குமா இல்லைங்கிறதுல. பாயிண்ட் காளிமர்ங்கிறது எங்கே இருக்குது தெரியுமா? ஆனைமலை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனைமலைங்கிறது தான் நம்ம வால்பாறை, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொள்ளாச்சிங்கிற ஊர்லேருந்து கொஞ்சம் மேலே போகணும், அதுதான் ஆனைமலை. அது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. அதுவுமே அது கேரளாவுக்கு ஒரு பார்டர் தான். பாயிண்ட் காளிமருங்கிறது வந்து எங்கே இருக்குது தெரியுங்களா? சென்னை பக்கத்தில் ஆந்திராவுக்கும் சென்னைக்கும் பார்டராக இருக்கிறது தான் பாயிண்ட் காளிமர். பாயிண்ட் காளிமர் என்பது அங்கே இருக்குது. முண்டந்துறை எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறது, ஆனால் பார்டரில் இருக்குது. ஆனால் பெரியார் என்பது மட்டும் அது கேரளாவில் இருக்குது, தமிழ்நாடுக்கு பார்டர் இருக்குது, ஆனால் கேரளாவில் இருக்குது. ஓகே, அடுத்தது சரி, நம்ம தெரியாதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணுறேன். இப்படி தான் நீங்கள் பண்ணணும் உங்கள் எக்ஸாமில். சப்போஸ் எனக்கு தெரியலன்னா அதில் போய் முட்டி மோதி தலையை உடச்சி நிறைய டைம் செலவு பண்ணிடக்கூடாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக்சுவலாக தெரியாமல் போகக்கூடாது, தட் இஸ் டிஃப்ரெண்ட் திங். சப்போஸ் தெரியாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்போ நீங்கள் அடுத்தது நான் பாரு. இப்போ எனக்கு அந்த ஐ எம் நாட் அ பயாலஜி மேன், ஐ எம் ஸ்கிப்பிங். ஓகே, த லிஸ்ட் ஆஃப் கோடட் 11வது கேள்வி பாருங்கள். கணிப்பொறியியல் ஆணைகளின் தொகுப்பு என்ன? ப்ரோக்ராம், அல்கரிதம், ஃப்ளோ சார்ட், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். லிஸ்ட் ஆஃப் கோடட் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் கம்ப்யூட்டர் இஸ் கால்டு. அதாவது நீங்கள் கம்ப்யூட்டரில்
பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்க கூட தெரியும். கோடிங்னு சொல்லுவாங்க. என்ன ஜாப் போகிறேன், கோடிங் ஜாப் போகிறேன்னு சொல்லுவாங்க. கோடிங் ஜாப்னு சொன்னாலும் ப்ரோக்ராமிங் ஜாப் என்று சொன்னாலும் ஒன்று தான். அப்போ ஏன் சார் அது கோடிங்னு சொல்கிறாங்க, ஏன் ப்ரோக்ராம் சொல்லலாம்? ஒரு ப்ரோக்ராம் என்பது நிறைய கோடு எழுதணும். ஒரு 10,000 கோடு எழுதுனா அது ஒரு ப்ரோக்ராம்னு சொல்கிறோம். 10,000 20,000 1,00,000 நிறைய எழுதணும். ஸோ அதை சொல்கிறோம். அந்த கோடட் இன்ஸ்ட்ரக்ஷனோடைய லிஸ்ட் ஆஃப் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் கம்ப்யூட்டர் இஸ் கால்ட் ப்ரோக்ராம். அப்போ மற்ற 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃப்ளோ சார்ட்டு, அல்கரிதம், அப்ளிகேஷன், இப்படி என்ன சார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தெரியுமா உங்களுக்கு? யாரோ சொல்ல முடியுமா? ஃப்ளோ சார்ட் என்றால் என்னன்னு தெரியுமா? ஃப்ளோ சார்ட் என்பது ஒரு டயக்ராம் மாதிரி. ஒரு பேப்பரில் நீங்கள் ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கோடிங் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, போர்டு மாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போர்டு மாஸ் உங்கள் ஸ்கூலில் BODMAS மேத்தமெட்டிக்ஸில் bracket of division, multiplication, addition, subtraction. இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம்னா முதல்ல என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும், அப்புறம் ஆஃப் அப்ளை பண்ணணும், அப்புறம் டிவிஷன் பண்ணணும், அப்புறம் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி இருக்கு இல்லையா, அந்த எது முன்னாடி பண்ணணும் எது பின்னாடி பண்ணணும் போடுறது தான் ஃப்ளோ சார்ட். அதுதான் ஃப்ளோ ஆஃப் ஆக்ஷன்ஸ். அது அல்கரிதம் என்றால் என்ன? அல்கரிதம்ங்கிறது நம்ம ஃபார்முலா மாதிரி. அல்கரிதம் என்பது ஃபார்முலா மாறியது. ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? தனி வட்டி, அதுக்கு என்ன ஃபார்முலா? PNR/100. அது அல்கரிதம். நீங்கள் அல்கரிதம் பெருசாக எதுவும் நினச்சிக்காதீங்க. அல்கரிதம் என்பது நம்ம ஃபார்முலா மாதிரி. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்பது வேற. ப்ரோக்ராம் எழுதின பிறகு அதை யூஸ் பண்ணி நம்ம அதை அப்ளை பண்ணி சில காரியங்கள் பண்ணுறோம்ல, அதுக்கு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு பேர். ஆனால் ப்ரோக்ராம் எழுதும் பொழுது அந்த கோடிங் பண்ணுவீங்க, அந்த கோடிங் எல்லாம் சேர்ந்தது ப்ரோக்ராம் என்று பெயர். ஓகே, அடுத்தது இது வேணால் பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் மேட்ச். ஃபால்ட், ஃபோல்டு, என்னது 1 2 காணாமல் பிடிச்சாட்டு. எர்த்குவேக், வால்கனோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஸ்ட்ராம்போலி, சான் ஆண்ட்ரியாஸ், இமாலயன் ரேஞ்ச், எபிசென்டர், வெதரிங், வல்கனோ. என்னவா இருக்கும்? எர்த்குவேக்கில் தான் எபிசென்டர்னு சொல்லுவாங்க. படிச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. எர்த்குவேக் என்றால் நிலநடுக்கம். தமிழ் எடுத்துறேன். தமிழ் இருக்கிறதே மறந்துடுறேன். பிளவு, மடிப்பு, புவி அதிர்வு, எரிமலை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஸ்ட்ராம்போலி, சான் ஆண்ட்ராஸ், இமயமலைத்தொடர், அதிர்வு மையம். புவி அதிர்வு தான் அதிர்வு மையம். பார்த்தீங்களா, புவி அதிர்வு, இங்கே அதிர்வு இருக்குது, இங்கே அதிர்வு இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சராக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இப்படியெல்லாம் நீங்கள் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ 4ன்னு போட்டிருக்கிற ஆப்ஷன் என்னென்னு பார்க்கலாம். 4ங்கு போட்ட ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன் தான். எந்த ஆப்ஷன் சொல்லுங்க? சி. அது ஆன்சர். என்ன சார், எங்களுக்கு கேள்வியே தெரியல, பதிலும் தெரியல, ஆனால் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி சம்டைம் நடக்கும். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சில தடவை நடக்கும். ஏன்னா நமக்கு ஒரே ஒரு ஆன்சர் தெரியும். பாருங்கள், அந்த ஆன்சர் தெரியக்கூட இங்கே அதிர்வு இருக்குது, அங்கே அதிர்வு இருக்குது. அப்போ 6க்கு 4க்கு தான் இருக்குது வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் போட்டுக்கலாம் இல்லையா? அப்படி நீங்கள் படிச்சுக்கலாம். மடிப்பு, பிளவு இதெல்லாம் எங்கே வரும்னு பார்க்கலாமா? இது அந்த ஆன்சர் தான் பார்க்கலாம். எரிமலைங்கிறது என்ன? ஸ்ட்ராம்போலியா சான் ஆண்ட்ராஸான்னு தெரில எனக்கு. ஸ்ட்ராம்போலின்னு நினைக்கிறேன். எரிமலை எஸ். அப்போ S1 பார்த்தீங்களா, ஸ்ட்ராம்போலி எஸ் எரிமலை ஸ்ட்ராம்போலி. அப்புறம் மடிப்பு என்பது இமயமலை தொடராக இருக்கும்னு நினைக்கிறேன். Q 3ஆக இருக்குமான்னு பார்க்கலாமா? Q 3, ஆமாம். அப்போ பிளவு 2. பிளவு தான் இது சான் ஆண்ட்ராஸ். அது ஸ்ட்ராம்போலி என்பதும் சான் ஆண்ட்ராஸ் என்பதும் ஒரு இடத்தின் பெயர். இமயமலை என்பது ஒரு மலையின் பெயர். அதிர்வு மையம் அப்படிங்கிறது அது ஒரு கான்செப்ட், அது ஒரு நிகழ்வு. ஸோ நீங்கள் பாருங்கள், அவன் என்ன பண்ணியிருக்கா, கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ராம்போலியன் சாண்ட்ராஸ்ங்கிற நவுனும் பெயர் சொல்லையும் அதிர்வு மையம் என்கின்ற ஒரு வினை சொல்லையும் தமிழில் சொல்கிறேன். அப்புறம் இமயமலை தொடர்ங்கிற ஒரு மலையும், அது ஒரு பெயர் சொல் தான், மலையும் சொல்லியிருக்காங்க. சரி, நமக்கு கொஞ்சம் தெரியாத கஷ்டத்தை நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணுறோம். ஓகே. A major diamond mining center in Belgium is. இது நீங்கள் இந்த இதுக்கு போனவங்கெல்லாம், நகைக்கடைக்கு போனவங்கெல்லாம் பார்த்துருக்கலாம்.
இல்லை நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டு நீங்கள் பார்த்தவங்கெல்லாம் கூட தெரிஞ்சுக்கலாம். பெல்ஜியம் தான் உலகத்திலேயே டைமண்டுக்கு முக்கியமான ஒரு நாடு. அது தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுங்க, தெரியாது தெரிஞ்சுங்க. அந்த பெல்ஜியத்தில் இருக்கிற அந்த டைமண்டுக்கு வியாபாரிகள் யார் பெரிய ஆள் தெரியுமா? அதுவும் இந்தியக்காரங்க தான், குஜராத்காரங்க. அந்த குஜராத்தில் இருக்காங்களா இல்லை அவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு குஜராத்தி தான் உலகத்தினுடைய டைமண்டையே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிங் மாதிரி வச்சுக்கலாம், டைமண்ட் கிங்குன்னு வச்சுக்கலாம். அந்த அந்த நகைக்கடைக்கு என்ன பேர் தெரியுமா? கோயம்புத்தூரில் இருக்குது. அவங்க நிறைய இடத்துல இருக்குது அந்த அந்த நகைக்கடை. ஆனால் அந்த நகைக்கடை அந்த பெல்ஜியமில் அவங்க அந்த ஓனர்ஸ் வந்து 3 பேரோ 4 பேரோ, அதில் 3 பேர் பெல்ஜியத்தில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா அதுதான் சென்டர், உலகத்தினுடைய பெல்ஜியம் இது. அந்த கீர்த்திலால் காளிதாஸ் அப்படின்னு ஒரு இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கீர்த்திலால் காளிதாஸ் ஜுவல்லரி கடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ சார். கேள்விப்பட்டது. என்னென்ன ஜுவல்லரி கடை தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். கீர்த்திலால் காளிதாஸ் தெரியல, வேற என்னென்ன ஜுவல்லரி கடை தெரியும் உங்களுக்கு? ஆல்காஸ், அப்புறம் லலிதா. ஆல்காஸ், ஜாய் ஆல்காஸ், அப்புறம் லலிதா ஜுவல்லரி. இதெல்லாம் தெரியும் இல்லையா? ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு தாய் இடம், அதாவது ஒரு முதன்மையான வந்து கீர்த்திலால் காளிதாஸ் என்ற பெயர். அவங்க வந்து கோவை, டெல்லி, பாம்பே, ஹைதராபாடு அந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்கள் தான் வச்சுருக்காங்க, சின்ன நகரங்களில் வைக்கல. அவங்க அந்த ஃபேமிலி தான். அவங்க ஆக்சுவலி குஜராத்திஸ். தே செட்டில்டு இன் கோயம்புத்தூர் லாங் இயர்ஸ் பேக். அவங்க ஆண்ட்வர்ப் அப்படிங்கிற இடத்துல போய் செட்டில் ஆகி அவங்க ஒன் ஆஃப் த கிங். ஆண்ட்வர்ப் அப்படிங்கிற ஒரு பெல்ஜியமுடைய ஒரு நாடு தான், இல்லை ஒரு இடம் தான் இந்த கிங். ஆக்சுவலாக அபர்தீன் அப்படிங்கிறது பெல்ஜியத்திலே இல்லை, ஆண்ட்வர்ப் என்பது தான் இருக்கிறது. அதனால் இது கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். அடுத்தது இது கூட கொடுக்கப்பட்ட இந்திய மண் வகைகளை பரப்பளவின் அடிப்படையில் இறங்கு வரிசைப்படுத்துக. பரப்பளவின் இறங்கு வரிசைப்படுத்துக. ஓகே. செம்மண், வண்டல் மண், லேட்டரைட் மண், கரிசல் மண். இது முதல்ல பார்ப்போம். செம்மண் எதுக்கு சிறந்தது தெரியுமா? அது வந்து அப்படியே கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும். வண்டல் மண் எங்கே இருக்கும் தெரியுமா? வண்டல் மண் வந்து ஆற்று ஓரமாக இருக்கிற, ஆறு போய் கடலில் கறக்குதில்ல, அந்த இடத்துல அந்த ஆற்று படுகையாக சொல்லுவாங்க இல்லையா, அதில் இருக்கிறதா வண்டல் மண். லேட்ரைட் மண் என்பது கீழே தண்ணிக்கு குடுகுடுன்னு கீழே போயிடும். களிமண் என்பது கிடுகிடுன்னு போகாது. கரிசல் மண் என்பது அது ஒரு வகையான மண். அந்த கரிசல் மண்ணில் தான் நம்ம இந்த பருத்தியெல்லாம் நல்லா விளையும்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ எந்த மண் வகை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா வண்டல் மண் உள்ள இடம் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்தது செம்மண், அதுக்கடுத்தது கரிசல் மண், அதுக்கடுத்தது லேட்ரைட் மண். இந்த ஒவ்வொரு மண்ணோடைய அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்கால் அல்லூவியல் சாயில், ரெட் சாயில், பிளாக் சாயில், லேட்ரைட் சாயில். ஒவ்வொன்றுக்கு என்ன? பிளாக் சாயில் என்பது கரிசல் மண் என்பது தான் காட்டனுக்கு ரொம்ப பேர் போனது. ரெட் சாயில் என்பது நிறைய இதெல்லாம் வரும், இந்த கரும்பு அதெல்லாம் நல்லா வரும். அல்லூவியல் வண்டல் மண்ணில் என்ன வரும்? இது வரும் உங்களுடைய நெல், அதெல்லாம் அந்த தஞ்சாவூர் பக்கமெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதுக்கு சேர்ந்தது தான் அது. அப்புறம் கேஞ்சஸ், கங்கை, யமுனா, அந்த எல்லாம் வண்டல் மண் எல்லாம் வரும். ஓகே, இதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே. த பிளானட் விச் இஸ் நோன் ஆஸ் காட் ஆஃப் வார், அது வந்து மார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. போர்க்கடவுள் என்று அழைக்கப்படும் ஒரு கோள் எது அப்படின்னா அது மார்ஸ், அதாவது புதன். இல்லை, மார்ஸுங்கிற புதனுங்கள, செவ்வாய், சாரி. ஆமாம், சரி. அது சில தெரியாதெல்லாம் நான் அப்படியே ஸ்கிப் பண்ணேன். தெரிஞ்சது மட்டும் டெக்னிக், ரேடியோ கார்பன் வேண்டாம், சயின்ஸு. என்னது? விச் கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தி உள்ளதுன்னு கேட்குறாங்க. தெரியல, அதுவும் தெரியல, அதனால் நம்ம ஸ்கிப் பண்ணலாம். Who was known as the father of library movement, அதாவது தமிழ்நாட்டு நூலக இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? டி.கே. அவினாசிலிங்கம், எம்பி பெரியசாமி, முத்தையா செட்டியார், பக்தவச்சலம். இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா? முதல்ல டி.கே. அவினாசிலிங்கம் அப்படிங்கிறவர் தான் அந்த நூலகத்தின் இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர். ஓகே. பக்தவச்சலங்கிறவர் அவங்க ஐ திங்க் இவங்களை குறிப்பிடுறாங்களோ, பக்தவச்சலங்கன்னு ஒரு சீஃப் மினிஸ்டர், அவரை குறிப்பிடுறாங்களான்னு தெரியல.
எனவே முத்தையா செட்டியார். நமக்கு ஆன்சர் வந்து டி.கே. அவினாசிலிங்கம் செட்டியார். ஓகே. அடுத்து பின்வரும் மற்றும் முகமது பின் துக்ளக் கால நிகழ்வுகளை கால வரிசையில் அடையாளம் காண்க. இது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அது நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். பாபர் பற்றி 2 சொல். பாபருக்கு தொடர்புடைய கீழே கொடுக்கப்பட்டுள்ள கருதுக. பாபரின் சுயசரிதை பாபர் நாமா ஆகும். அதன் மூல நூல் பாரசீக மொழியில் உள்ளது. எனக்கு தெரிஞ்சு 1 இஸ் கரெக்டு, மற்றதில் பற்றி எனக்கு தெரியல. அப்போ 1 மட்டுமே சரி. பாபருடைய சுயசரிதைக்கு பேர் பாபர் நாமா என்ற பெயர். அந்த சுயசரிதை அதை சுயசரிதை எழுதுனது பாபர் எழுதலை, அதுக்கு வேற ஒருத்தர் எழுதினார். என்ன ஒரு பெயர் மறந்துட்டேன். இது அதே மாதிரி அக்பருடைய சுயசரிதை நினைக்கிறேன் தீன் ஹிலாகின் பேர். அக்பருடைய சுயசரிதைக்கு பேர் தீன் ஹிலாகின் பேர். பார்த்துடலாமா? அது கரெக்டான என்னுடைய மெமரி கரெக்டானு பார்த்துடலாமா? தீன் இலாகின்னு பார்க்கலாம். அக்பர்ஸ் ஆட்டோபயோகிராஃபியா? அக்பர்ஸ் ஆட்டோபயோகிராஃபி அக்பர்நாமா. சாரி, அதுக்கு பேர் அக்பர்நாமான்னு தான் பேர் இருக்குது. பாருங்கள், அக்பர்ஸ் பயோகிராஃபி இஸ் கால்ட் அக்பர்நாமா. இட் வாஸ் ரிட்டன் பை அபுல் ஃபாசல் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. இப்போ தீன் இலாகி என்பது என்ன பார்க்கலாமா? எது அந்த என்னுடைய தீன் இலாகி என்றால் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வேறு எதோ வருது. தீன் இலாகி அக்பர் கா. சரி, அது நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம். அது பின்னாடி பார்த்துக்கலாம். தீன் இலாகி என்பதுமே அக்பருக்கு சம்பந்தமான ஒரு விஷயந்தான். எனக்கு இப்போ கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகே, ஓகே. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பிராமணர் மற்றும் பனியா பெண்களை தவிர பிற பெண்கள் சூடி பகானானா முறைப்படி தங்கள் திருமண உறவை முறித்துக் கொள்கின்றனர்? இது தெரில. அது நமக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் மதர் தெரசா இஸ் ஆர் ட்ரூ? மதர் தெரசா பற்றி சில ஸ்டேட்மெண்ட் எது அது சரி அல்லது தவறு? மதர் தெரசா தொடர்பான கீழ்கண்டக்கூடிய சரியானவை எவை? எது சரி என்று கேட்குறாங்க. அவர் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற சபையை துவக்கினார். அவர் இந்திய குடியுரிமையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அமைதிக்கான குடியுரிமையை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிபி 1929ஆம் ஆண்டு சென்னைக்கு சமய பரப்பாளராக வந்தார் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் கரெக்ட் வந்து 1 and 3 ஆர் கரெக்ட். அவர் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற சபையை துவக்கினார் என்பது கரெக்ட். அமைதிக்கான குடியுரிமையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது அமைதிக்கான குடியுரிமை, அது சிட்டிசன்ஷிப்பு அது கொடுத்துருக்காங்க இங்கே, அது அவங்க ஏற்றுக்கலை. கடைசி வரலாம் அவங்க ஃபாரின் சிட்டிசனாக தான் இருந்திருப்பாங்களாட்டிருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப நீங்கள் சோஷியல் சயின்ஸ் தெரிஞ்சால் தான் இதெல்லாம் கரெக்டாக எழுத முடியும். எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் மகாத்மா காந்தி அதன் தலைவராக்கப்பட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. பெல்காம் காங்கிரஸ் மாநாடு தான் அவர் தலைவராக ஆக்கியிருக்காங்க. ஓகே, மேட்ச் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. அமிர்த் பஜார் பத்திரிகா, இந்தியன் மிரர், வாய்ஸ் ஆஃப் இந்தியா, அட்வொகேட் அப்படின்னு 4 பத்திரிகை இருக்குது. இதில் எழுதினவங்க பாருங்கள்: தாதாபாய் நவ்ரோஜி, சிசிர் குமார் கோஷ், ஜி வர்மா, அப்புறம் என் சென். ஐ திங்க் அமிர்த் பஜார் பத்திரிக்கா வந்து ஒன்று சிசிர் குமார் கோஷாக இருக்கும், இல்லைன்னா என் சென்னாக இருக்கும். 2ல் ஏதோ. ஏன்னா அமிர்த் பஜார் பத்திரிக்கா என்பது பெங்காலி பத்திரிக்கை, அது மட்டும் எனக்கு தெரியும். இப்போ அந்த பெங்காலி பத்திரிக்கை எழுதிருக்கிறவங்க பெங்காலியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்க்கலாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? 29 ஏது ஆன்சர் 2413 போடுறாங்க. 2413 என்பது 2 அது அமிர்த் பஜார் பத்திரிகா என்பது சிசிர் குமார் கோஷ், இந்தியன் மிரர் என்பது என் சென், வாய்ஸ் ஆஃப் இந்தியா என்பது தாதாபாய் நவ்ரோஜி, அட்வொகேட் என்பது ஜி வர்மா அப்படி எழுதியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நம்ம படித்து மறந்தது கூட ஒரு கரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஸோ இதெல்லாம் அந்த சோஷியலில் வர்றதுனால நான் அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறேன். பாரு, இது மென்டல் எபிலிட்டி. சரி, இந்த சீரீஸ் ஓகே தமிழில் படிக்கங்க.
இந்த சீரீஸில் இந்த தொடரில் ஒன்று விட்டு ஒன்று எண்களாக எத்தனை ஜோடிகளின் வித்தியாசம் 2 என காண்க. என்னடா இது? ஒன்று விட்டு ஒன்று எண்களாக எத்தனை ஜோடிகளின் வித்தியாசம் 2 என காண்க. அப்போ என்னென்ன 6 1க்கு வித்தியாசம் 2 இல்லை, 4 2க்கு 4 1 2, அப்போ ஒன்று விட்டு ஒன்றுனா 4 1 2, அப்போ 4க்கு 2க்கு வித்தியாசம் 2, அப்போ அதை 1ன்னு எடுத்துக்கணும். ஒரு 1 அந்த மாதிரி 1 அதை 1ன்னு எடுத்துக்கணும். அந்த மாதிரி எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடியும் பார்க்கலாம். அப்புறம் 8 4 அது ஒரு 1 இருக்குது. 3 8 6 அது ஒரு 1 இருக்குது. 4 3 2 அது ஒரு பேர் இருக்குது. இப்போ 4 பேர் இருக்குது என்னை பொறுத்தவரையிலும். ஆமாம், 4 தான் ஆன்சரும் கூட. புரியுதா? கேள்வி புரிஞ்சுதா? கேள்வி புரிஞ்சு. அடுத்தடுத்த ஒன்று அப்போ நீங்கள் சம்டைம்ஸ் தமிழில் கொஞ்சம் குழப்பம்னா இங்கிலீஷில் படிச்சுங்க. இங்கிலீஷில் குழப்பம்னு தமிழ். ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட் நம்பர்ஸ் ஹேவ் எ டிஃபரன்ஸ் ஆஃப் 2ன்னு கேட்குறாங்க. ஸோ இது அதே தமிழில் படிச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இவன் வந்து எனக்கு தமிழ் நல்லா தெரியும்னா கூட, என்ற தொடரில் ஒன்று விட்ட ஒன்று எண்களாக எத்தனை ஜோடிகள் வித்தியாசம் 2 என காண்க, 2 என காண்க. ஓகே, உங்களுக்கு எப்படி அது படித்து இதெல்லாம் ஒரு பெரிய இதே இல்லை. கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். அவசரத்தில் கொடுக்கையாக பண்ணிங்கன்னா தப்பாயிடும். சரிங்களா? அதனால தான் இந்த போட்டித் தேர்வுகளில் எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. போட்டித் தேர்வில் டைம் பத்தலன்னா எல்லோரும் வெளியே சொல்லுவாங்க. இந்த டைம் எல்லாம் பத்தாமல் போகாது. டைம் எல்லாம் நிறைய டைம் இருக்கும். ஒரு கேள்வியை 2 முறை நீங்கள் படிக்க வேண்டும் குறைஞ்சபட்சம். முதல் முறையே படிச்சுட்டு அது புரிஞ்சிட்டனா கூட 2வது முறை படிக்கணும். முதல் முறையே படிச்சுட்டு புரிஞ்சிட்டுனா கூட 2வது முறை. நான் பார்க்குற சில மதர்ஸ் வந்து உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லி ஒரு லேசாக அந்த ரசத்தை கொஞ்சம் கையில் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்பாங்க. ஆனால் மறந்துடுவாங்க. சாப்பிட்டுட்டு சரியாக மறுபடியும் ஒரு தடவை ஊற்றி சாப்பிடுவாங்க. அது மாதிரி 2 டைம்ஸ் ஊற்றி படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். அடுத்தது இந்த ஜியோமெட்ரிக் சீரீஸ். தமிழில் படிக்கலாமா? Series, if the 4th term is 2/3 and 7th term is 16/81, then what is the first term of the series? Okay, இது பார்க்கலாம். தமிழ்லேயே பார்ப்போம். இது வேற. ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் 4வது உறுப்பு 2/3 மற்றும் 7வது உறுப்பு 16/81 எனில் அந்த வரிசையின் முதல் உறுப்பு என்ன? போட தெரியுமா உங்களுக்கு? ஜியோமெட்ரிக் சீரீஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் பாரு இப்போ போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜியோமெட்ரி சீரீஸ் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? காமிக்கிறேன். ஏன்னா இது மேத்தமெட்டிக்ஸ், அதனால் எனக்கு நல்லா தெரியும். அதனால் நம்ம இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் போட்டுடலாம். இந்த சோஷியல் சயின்ஸ் எல்லாம் நிறைய மனப்பாடம் பண்ணி அது ஞாபகம் வைக்கிற விஷயமா இருக்கும். நான் இந்த சோஷியல் சயின்ஸ் தான் படித்து 50 வருஷம் ஆயிடுச்சு. 50 இயர்ஸ்க்கு முன்னாடி படித்தது இந்த பாபர் அக்பர் எல்லாம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க மணிமித்ரா? மேத்ஸ் தான் சார். மேத்ஸ் தான் படிச்சிருக்கேன். அப்போ மேத்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பிஎஸ்சியா? எம்எஸ்சி சார். எம்எஸ்சி மேத்ஸே படிச்சிட்டிங்க. ஐயோ, எம்எஸ்சி மேத்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குமே. அந்த லெம்மா இம்மான்ட்டெல்லாம் போடுவீங்களே, அப்படி தானே? தியரி பேப்பர்ஸ் தான் சார் நிறைய இருக்கு. அதான் அந்த லெம்மான்னு ஒன்று வருமில்ல? லெம்மாவுக்கு தியரத்துக்கு என்ன வித்தியாசம்? லெம்மான்னு சொல்லுவாங்க, தியரம்னு சொல்லுவாங்க. எது அதுக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு தெரியாது, அதான் கேட்குறேன். தியரம்னா டைரக்டா ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். லெம்மானா நம்ம தப்புன்னு அஸ்யூம் பண்ணி அதுக்கடுத்து அதை கரெக்டுன்னு கொண்டு வர மாதிரி. ஐ திங்க் உங்கள் ஆன்சர் கரெக்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ சரி அது போட்டுருலாம். நம்ம இது போகலாங்களா? பெருக்கு தொடர் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். எனக்கு இங்கே தமிழ் எழுத முடியாது, அதனால் இங்கிலீஷில் எழுதுறேன். ஏன்னா எனக்கு அந்த டைப்பிங் இல்லை. ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் எப்படி இருக்குமுன்னா ஏஆர் ஸ்கொயர். இது உங்களுக்கு தெரியும், மேத்ஸ் குழந்தைன்னா தெரியும் உங்களுக்கு. ஏஆர் கியூப் இப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். தெரியல? தெரியும் சார். ஆமாம். இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஏஆர் டு த பவர் 6, நான் ஃபுல்லாகவே எழுதுகிறேன். ஏஆர் டு த பவர் 7, ஏஆர் டு த பவர் 8 இப்படி இருக்கும்.
அதாவது முதல் டேர்ம் வந்து ஏ, ரெண்டாவது டேர்ம் ஏஆர், இது மூணாவது, இது நாலாவது, இது அஞ்சாவது, இது ஆறாவது, இது ஏழாவது, இது எட்டாவது, இது ஒன்பதாவது. என்ன கேட்குறான் பாருங்க, அந்த 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 கேள்வி பார்ப்போம். கேள்வியே வேணும். கேள்வி என்ன கேட்குறேன்? பெருக்கல் நான்காவது உறுப்பு 2/3, ஏழாவது உறுப்பு 16/2/3, ஏழாவது உறுப்பு 16/81. சரி, அப்போது நம்ம இது போய் பார்க்கலாம். நாலாவது உறுப்பு என்னதுல? 1 2 3 4 ஏஆர் கியூப். ஏஆர் கியூப் வந்து 2/3. அப்புறம் ஏழாவது உறுப்பு எது சொல்லுங்க பார்க்கலாம். 16/81. ஆமாம், இது ஏஆர் டு த பவர் 6 ஈக்குவல் டு 16/81. இப்போ கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதில் என்ன கேட்குறாங்க? இருங்க, கேள்வி என்ன கேட்குறாங்க? கேள்வி தெரியாமல் போய் என்ன பண்ணுறது? கேள்வி என்ன கேட்குறாங்க? சே, ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு முதல் டேர்ம் என்ன? இப்போ ஏ கேட்குறாங்க. அதான் சிம்பிளாக இப்போ இல்லை ஏ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க பார்க்கலாம். கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். கண்டுபிடிங்க. அப்போ ஏஆர் டு த பவர் டிவைடட் பை ஏஆர் கியூ போட்டால் அது போட்டு பார்க்கலாம். அதாவது நான் என்ன பண்ணுறேன்னா, இடம் வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போய்க்கிறேன். இப்போ அந்த ஏழாவது டேர்ம் ஏஆர் டு த பவர் 6 டிவைடட் பை ஏஆர் டு த பவர் 3 போட்டால் என்ன வரும்? ஏ அடிஞ்சிடும். ஆர் பவர் 6 டிவைடட் பை ஆர் பவர் 3. ஏன்னா அது ஆர் பவர் 3 வருமா? ஆர் பவர் 3 ஈக்குவல் டு என்ன கேட்குறாங்க? 16/81 டிவைடட் பை 2/3. அப்படின்னா மல்டிப்ளை பை 3/2 போட்டுக்கலாமா? போட்டுக்கலாமான்னு கேட்குறேன். இப்போ டிவைட் பை 2/3 பதிலாக மல்டிப்ளை பை 3/2 போட்டுக்கலாம். அப்போ இது என்ன பண்ணுங்க? 16/81 அதை போட்டு பாருங்க. 16 அது 8, இது 8/27. 2 27. 8/27. 8 டிவைட் பை 27 வருது. இது ஆர் கியூப். அப்போ ஆர் எவ்வளோ? 2/3. 2/3. அப்போ ஆர் 2/3 என்றால் ஏ என்ன இருக்கும்? ஏஆர் கியூப் ஈக்குவல் 2/3 கொடுத்துருக்காங்க. ஆர் 2/3 சொல்லிட்டாங்க. ஏஆர் கியூப் ஈக்குவல் 2/3 கொடுத்தாச்சு. ஆர் வந்து 2/3. அப்போ என்னாச்சு? ஏ ஆர் கியூப்னா 8 ஆர் கியூபாக எடுத்துக்கலாம். 8/7. ஏ 8/27. சாரி 27 இஸ் ஈக்குவல் டு 2/3. அதுலேருந்து ஏ கண்டுபிடிக்க வேண்டியதான். 8a டிவைட் பை அப்போ என்ன ஆகுது? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 8a ஈக்குவல் டு 27. 8a ஈக்குவல் டு 27 இன்ட்டு 2 டிவைட் பை 3. இது எவ்வளோ ஆகுது? 9 18 வருதா? 18 வருது. அப்போ ஏ எவ்வளோ? ஏ ஈக்குவல் டு 18/8. தட் இஸ் ஈக்குவல் டு 9/4. 9/4 அப்படி வருதான்னு பார்க்கலாம். ஆன்சர் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். நைன் பை ஃபோர் ஆன்சர் இருக்குது. ஆனால் ஆன்சர் கரெக்ட். ஆமாம் 9/4 தான். டி 9/4. ஸோ இதுதான் இந்த ஜாமெட்ரி ப்ரோக்ரெஷனில். இப்போ இந்த நீங்கள் எம்எஸ்சி படிச்சதுனால உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். இது உங்களால் சொல்ல முடியுமான்னு பார்க்கலாம். அடுத்த இது போயிட்டுமா? அடுத்த ஸ்லைடு. இது எழுதுக்கு இடமில்லை, அதனால் போய்க்கிறேன். நான் ஒரு சீரீஸ் கொண்டு வரேன். 1, 0.5, 0.25, 0.125 இப்படி போகுது சீரீஸ். இப்படியே குடுன்னு இப்படியே போகுது. இப்போ சம் இந்த சீரீஸோட சம் அப் டு இன்ஃபினிட்டி எவ்வளோ? இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் சம் அப் டு இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஏதாவது ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? சரி, இதில் ஏ என்ன? அந்த சீரீஸில் ஏ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 1. ஏ ஈக்குவல் டு 1. ஆமாம் 1. ஆர் ஈக்குவல் டு 0.5.
அது ஹாஃப், சாரி, ஆர் ஈக்குவல் டு ஆருக்கு பதில் 3 போடுறோம். ஆர் ஈக்குவல் டு ஆஃப் இல்லையா? ஆஃப் அல்லது 0.5 ஏதோ ஒன்று தான். கட் யூஆர் கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். இப்போது சம் அப் டு இன்ஃபினிட்டி மாதிரி இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் எழுதிட்டே போனான். அது எவ்வளோ? அது அத்தனை கூட்டினா. இப்போ சம் அப் டு 3 டேர்ம்ஸ் அப்படின்னா 1 + 0.5 + 0.25 1.75ன்னு எழுதலாம். சம் அப் டு 1 + 0.5 + 1.75 எழுதலாம். பட் சம் அப் டு இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் அப்படின்னா அது இப்படியே போயிட்டு இருக்குது. எவ்வளோ? அதுக்கு ஏதாவது ஃபார்முலா தெரியுமா? உங்களோட நாலேஜை நான் டெஸ்ட் பண்ணுறேன்னே வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் நீங்கள் வரல, ஆனால் உங்கள் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுறேன், பார்க்கலாம். நீங்கள் ஏன்னா எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸுங்கிறதுனால கேட்குறேன். ஏ பை 1 - r. இப்போ கண்டுபிடிங்க இந்த சீரீஸ்க்கு எவ்வளோன்னது. a பை 1 - r போடுங்க. a வந்து 1, 1 - r வந்து எவ்வளோ? 1 - 0.5 0.5. இப்போ 1 டிவைட் பை 0.5 எவ்வளோ வருது இப்போ ஆன்சரு? 1/0.5. என்ன ஆன்சர் வருது? 1/0.5 எவ்வளோ ஆன்சர்? ஐ மீன் வேல்யூ 2. அதுதான் ஆன்சர். a பை 1 - r என்பது தான் சரியான விடை. அதாவது நீங்கள் அப் டு இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் எடுத்து கூட்டினா a பை 1 - r வரும். இது எப்போ இது ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்னா, அது r வந்து 1க்கு கம்மியாக இருக்கணும் இல்லையா? 1க்கு மேலே இருந்து நெகட்டிவ் வந்துடும். யூஸ்வலாக கொடுக்கும்போதே 1க்கு கம்மியாக தான் கொடுப்பான். இப்போ இது உண்மையாகவே இது கரெக்டா அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் எழும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 டேர்முக்கு 1.75 போட்டோமா? 4வது டேர்ம் எவ்வளோ? 1.75 + 0.125 1.76 அப்படி 25 வருது. அப்படி எல்லாம் படி எவ்வளோ டேர்ம் போட்டாலும் அதுக்கப்புறம் இன்னும் டேர்ம் சிறுசாகவே போகும். அதெல்லாம் கூட்டினா 2 தான் வரும். சரியா? இது அடிக்கடி வர்ற கேள்விகள் மினி மித்ரா. ஓகே சார். அதனால தான் அதை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அடுத்தது பாருங்கள், படிங்க. 38வது கேள்வி படிங்க. Find the percentage increases in the area of a triangle if its each side is doubled. If each side is doubled, find the என்ன ஆகும்னு கேட்குறாங்க. நீங்கள் போட்டு கூட பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மத்தையும் மறக்க மாட்டீங்க. நைட் 12 மணிக்கு எழுப்பி கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவீங்க. ஏன்னா நம்ம போட்டு பார்க்கல. குழந்தைங்க நிறைய பேர், நான் உங்களை சொல்லலை, பொதுவாக கணக்குன்னா போட்டு பார்க்கணும். அப்போ தான் அது மனசில் நிற்கும். போட்டு பார்க்காமையே அவங்க அப்படியே இப்படி பேப்பரில் பார்த்து படிச்சுட்டு போனால் அது நிற்காது. இதை கரெக்டாக போட்டிங்கன்னா நீங்கள் மேத்ஸில் எந்த கொஸ்டின் வந்தாலும் போட்டுருவீங்கன்னு நான் சொல்லிடுவேன். டிஎன்பிஎஸ்சியில் டைம் எடுத்தே போடுங்க, தப்பு கிடையாது. வந்துடுற ஒரே நிமிஷத்தில் வந்து
போட்டிங்களா? என்ன வருது? சரி, இப்போ முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? ஹாஃப் பிஹெச்சா? half into base. ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஓகே, அப்படி வச்சுங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு பக்கம் 2 மடங்கு ஆகிறது. அப்போ பி வந்து 2b ஆயிடுச்சு, ஹெச் வந்து 2h ஆயிடுச்சு. அப்போ புது முக்கோணத்துடைய பரப்பளவு எவ்வளோ? பழைய முக்கோணம் ஹாஃப் பிஹெச். இப்போ 2 மடங்கு அதிகமான புது முக்கோணத்தோட இது எவ்வளோ? அது half into சொல்லுங்கள். இப்போ பி வந்து 2b ஆகிப்போச்சு, இது வந்து 2h ஆகிப்போச்சு. அப்படின்னா அதனுடைய பரப்பளவு என்ன? இப்போது ஹாஃப் பிஹெச் வந்து என்ன ஆச்சு? இப்போது 2bh ஆயிருக்குமா? 2bh. ஆமாம். அப்போ ஹாஃப் பிஹெச்லேருந்து 2bh ஆயிருக்குன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது? ஹாஃப் பிஹெச்லேருந்து 2bh ஆயிருக்குன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 2 times. 2 டைம்ஸ் ஆகிருக்குதா? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? இப்போ இப்படி பாருங்கள், ஆஃப்னா 0.5, இப்போ 2 ஆயிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 0.5 2ன்னா 1.5 இன்க்ரீஸ் ஆகிருக்குதா? 1.5. 1.5 வந்து 0.5 விட எவ்வளோ மடங்கு? 1.5 என்பது 0.5 விட எவ்வளோ மடங்குன்னு கேட்குறேன். 2ஆ? 0.5 விட 2 மடங்குன்னா 1, 1.5ன்னா 3 மடங்கு இல்லையா? 0.5 1 1.5. 1.5 டிவைட் பை 0.5 அப்படி தான் போடணும். அப்போ 3 மடங்கு, 300% இது ஆன்சர். அதுதான் 3 மடங்குங்கிறனால 300%. ஸோ நீங்கள் இதெல்லாம் பக்காவாக இருக்கும். நீங்கள் போய் வீட்டில் போய் போட்டு பாருங்கள். 1-2 கேள்வி இதே மாதிரி இப்போ தெரியும். அடுத்தது, இந்த சீக்வன்ஸ் ஃபாலோ எ ரெகுலர். நீங்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமா கண்ணா? இங்கிலீஷ் தான் சார். அப்போ நம்ம இங்கிலீஷ்லேயே படிக்கலாம். The sequence follow a regular pattern. Find the correct letter for question mark to complete the sequence. அடுத்தது என்ன வரும்னு கேட்குறாங்க. நீங்களே போடும் பார்க்கலாம். ஆன்சர் யூன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கன்னு பாருங்க. யூ தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. யூ எப்படி கரெக்டாக வந்திருக்கான்னு பாருங்கள். உங்கள் யூஸ் பண்ணி, உங்களோட லாஜிக் யூஸ் பண்ணி. இப்போ சிக்கும் ஈக்கு நடுவால் எவ்வளோ என்ன இருக்குது? டி இருக்குதா? 1 3 1 3 அந்த மாதிரி 1 3 1 3 1 3 போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அப்போ யூ தான் வரும். இப்போது இதில் இன்னும் இந்த மாதிரி கேள்விகளுக்கு எப்படி போடுவது எனக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லட்டுமா? நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும்? நீங்கள் உங்கள் இதில் இந்த மாதிரி கேள்வி நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னா சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக இருக்கும். அதுக்கு பாருங்கள், ஒரு கால்குலேஷனுக்காக ஒரு ஸ்லைட் புதுசாக எடுத்திருக்கேன். இப்போ ஏபிசிடி அப் டு ஜெட் முடி எழுதுனா எவ்வளோ வரும்? ஏ 1ன்னு கொடுத்தா ஜெட்டுக்கு என்ன நம்பர் வரும்? 26. அப்போ ஏ வந்து 1ன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது பி வந்து எவ்வளோ? 2. அப்போ 5 என்ன வரும்? இ வந்து 5 வருமா? எஸ் சார். 10 என்ன வரும்? ஜே வருமா? ஜே 10. 15 என்ன வரும்? ஓ. இத்தனை தெரிஞ்சு வச்சுக்கோணும். பி வேண்டாம். பி சும்மா உங்களுக்கு பழகிருக்கா சொன்னேன். பி தெரிய வேண்டியதில்லை. பி தெரியணும், பட் அது எழுத வேண்டியதில்லை. 1 5 10 15 20 26 என்ன நம்பர் வருதோ அது தெரிஞ்சுட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கேள்விகள் பண்ணும்போது. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி ரிவர்ஸில் ஜெட்டை 1 எடுத்து ஏவை வந்து 26 எடுத்தீங்கன்னா அதையும் நீங்கள் அப்போ நீங்கள் அதையும் நீங்கள் ஒரு பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க.
ஏ வந்து 1, இ வந்து 5, ஜே வந்து 10, ஓ வந்து 15, டி வந்து 20, Z 26. ரிவர்ஸில் Z வந்து 1, அப்புறம் யூ என்னமோ அது மாதிரி எல்லாம் நீங்கள் போட்டு வச்சுங்க. சரியா? பழகிக்கங்க இதில். ஓகே சார். ஓகே, லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின். அது பண்ணியாச்சு. அடுத்தது ஃபைண்ட் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 4/5, 3/5, 7/15. இது போட முடியுமா? எல்சிஎம். ஆமாம், எல்சிஎம் ஆஃப் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரேஷியோட எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியுமான்னு மறந்து ஞாபகம் இருக்கு வச்சுருக்கீங்களா எனக்கு தெரியல. அந்த டினாமினேட்டர்ஸ்க்கு எல்சிஎம் எடுத்துட்டு அப்புறம் அந்த டினாமினேட்டர்ஸாக காமனாக ஆக்கிட்டு அதுக்கடுத்து எது லீஸ்டாக இருக்கும், அதுக்கப்புறம் எது லீஸ்டாக இருக்கோ அந்த நம்பரை தான். இல்லை அது இல்லை அப்படி இல்லை. அது எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ஒரே நிமிஷம் இருங்க வரேன். என்ன அதாவது எனக்கு டக்குன்னு மாதிரி, அதாவது இப்போ இதில் ஒன்று நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்குது, ஒத்துக்கிறீங்களா? நியூமரேட்டருங்கிறது மேலே இருக்கிறது, அதாவது இப்போ 84, 5 அதெல்லாம் நியூமரேட்டர். டினாமினேட்டருங்கிறது 5, 84 அதெல்லாம். இப்போ நியூமரேட்டருக்கு ஹெச்எஃப் நியூமரேட்டர் என்னென்ன நியூமரேட்டர் இருக்கு 4 எழுதுங்க பார்க்கலாம். 84, 5, 2, 12. 84, 5, 2, 12 இதெல்லாம் நியூமரேட்டரா? சார். ஓகே, இப்போ டினாமினேட்டர் எழுதுங்க. 5, 84, 15, 15. இப்போது இந்த என்ன பண்ணணும்னா நீங்கள் இது காமன் ஃபைனலி எல்சிஎம் எடுக்கணும்னா எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் அண்ட் ஹெச்எஃப் ஆஃப் நியூமரேட்டர் நினைக்கிறேன். இருங்க அது கரெக்டாக சொல்லிடுறேன். எல்சிஎம் ஆஃப் அது என்ன சொல்லுவாங்க, ரேஷியோஸா? ரேஷியோன்னு சொல்லுவாங்களா? ஃப்ராக்ஷன்ஸ். ஆமாம், ஃப்ராக்ஷன்ஸாக சொல்லுவாங்க. ஓகே, ஃப்ராக்ஷன் வச்சுக்கலாம். ஃபைண்ட் தி ஃப்ராக்ஷன். பாருங்க எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் ஹெச்எஃப் ஆஃப் டினாமினேட்டர் பார்க்கணும். புரியுதா? எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர். அப்போ இந்த ஃபார்முலா வந்து இப்போ ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் முதல்ல நியூமரேட்டரில் எழுதுவோம். இருங்க, நியூமரேட்டரை சொல்லுங்க. அந்த கேள்வி பார்த்தா தெரியும் இல்லையா? இருங்க கேள்வி இங்கே. அழிச்சிட்டோமா? ஐயோ, இருங்க. திறக்க மாட்டேங்குதே, ஏதோ சம்திங் இந்த நெட்டு ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? இல்லை அதே எக்ஸாம்பிள் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். வர மாட்டேங்குதே, நெட்டு ஸ்லோவாகிடுச்சு. சரி, இப்படி நான் காமிக்கிறேன். வேறு நெட்டு எடுத்து வேற ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். சரி, இப்படி இருக்குன்னு வச்சுங்க. சரி, போடுறேன். 4 divided by 5, 5 divided by 6, 7 divided by 8, 9 divided by 10. இந்த மாதிரி 4 இருக்குது. இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு
LCM of numerator divided by HCF of denominator. இதான் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போது முதல் நியூமரேட்டர் என்னென்னு எழுதுவோம். நியூமரேட்டர் என்ன? நியூமரேட்டர் ஈக்குவல் டு 4, 5, 7, 9. 9. டினாமினேட்டர் 5, 6, 8, 10. இப்போ என்னடா இது? ஆமாம், நியூமினேட்டர் வந்து 4, 5, 7, 9. டினாமினேட்டர் வந்து 5, 6, 8, 10. இப்போ நியூமரேட்டரோட எல்சிஎம் கண்டுபிடிங்க. இதுக்கு என்ன எல்சிஎம்? என்னம்மா? 1260. எவ்வளோ? 1260. நல்லா பாருங்க. ஒன் 260 நல்லா பாருங்க. ஒன் 260 1620 1260 கரெக்டாக போடுங்க. போடுறீங்க கரெக்டாக போட வேண்டாமா? 1620. என்ன இப்படி தப்பு பண்ணுறீங்க? தப்பு பண்ணக்கூடாதம்மா. தெரியாமல் கூட போகலாம், மன்னிச்சிடலாம். ஆனால் தெரிஞ்சு தப்புன்ட்டு பண்ணி வச்சுங்க, மன்னிக்க முடியாத குற்றம் அது. ஸோ 5, 6, 8, 10 இதனுடைய ஹெச்சிஎஃப் என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். எந்த ஒரு எண்ணால் எல்லாத்தையும் வகுக்க முடியும், அதுதான் அர்த்தம். 1. அப்போ இதனுடைய அந்த அந்த ஃப்ராக்ஷனோட எல்சிஎம் வந்து எல்சிஎம் ஈக்குவல் டு 1620 டிவைட் பை 1, தட் இஸ் 1620. இப்படி தான் போடணும். நீங்கள் வேறு எப்படி போட்டாலும் தப்பு தான் வரும். அதே மாதிரி அந்த கேள்வி இப்போ அதை ஓப்பன் ஆகிடுச்சான்னு பார்க்கலாமா? ஆக மாட்டேங்குது. எனக்கு நான் காலையில் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப தகராறு பண்ணுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் டக்குன்னு ஓப்பன் ஆகி